சபரிமலையில அந்த சன்னிதானத்துல அந்த படிக்கட்டு 18ஆம் படிக்கு கீழே இந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வந்து லைனா நிக்கிறதுனாலதான் அதிக அளவு வந்து சாமிகள் மேல ஏற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். காரணங்கள் எது வேணா சொல்லலாம். சபரிமலையை பொறுத்தளவுல வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அதிக அளவு பெரும் கூட்டம் போக ஆரம்பிச்சிருச்சு. கேரள அரசாங்கமும் முடிஞ்ச அளவு பக்தர்கள் நலனுக்காக காவல்துறையை அதிக அளவுல பாதுகாப்புல ஈடுபடுத்துறதும், வரிசையில் நிக்கிறவங்களுக்கு உணவு, தண்ணீர், மருத்துவ வசதிகள் போறது ஏற்பாடு செய்தது. கட்டுக்கடங்காத கூட்டம் என்பதால போதிய அளவு அவங்க செய்யற ஏற்பாட்டுல மக்கள் வந்து அதிக அளவு வர்றதால தரிசனத்துக்கு காலதாமதம் ஏற்படுறது இயற்கை. என்னை பொறுத்தளவு நான் விசாரிச்சதுல 1 மணி நேரத்துக்கு 3500 பேர் தான் தரிசனம் பண்ண முடியுது. ஆனா ஒரு நாளைக்கு வந்து சீசன் டைம்ல 18 மணி நேரம் கோயில் திறந்திருக்கு. 63,000 பேர் வந்து தரிசனம் பண்ண முடியுது. மாலைக்கு மேல மலை ஏறுறவங்க, இருமுடிகட்டோட போறவங்க 50% மேல நைட் அங்கேயே தங்கிடுறாங்க. காலையில நெய்யபிஷேகம் முடிச்சுட்டு வர்றதுக்காக அந்த கூட்டமும் பெருங்கூட்டம் மேல தங்கிடுது. இரவுல மலை ஏறுற கூட்டமும் பெருமளவு தங்குறதால ஒரே டைம்ல 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பக்தர்கள் மேல சன்னிதானத்துல தங்குறதால இந்த நெரிசல் ஏற்படலாம் நான் கருதுறேன். அதாவது காலப்போக்கில் அடுத்தடுத்து வர்ற ஆண்டுகள்ல அதுக்கேற்ற வசதிய நிச்சயம் திருவாங்கூர் தேவஸ்தானம் போடும், அந்த துறையும் செய்யும் என்று நம்புறோம். இந்த தடவை ஏற்பட்ட பக்தர்கள் அதிகமான கூட்டத்துக்கு முதலமைச்சரோட வற்புறுத்தலோட நம்முடைய தலைமை செயலாளர், கேரளாவோட தலைமை செயலாளர் கடிதம் எழுதியிருக்காரு. முதலமைச்சரும் இது குறித்து அந்த மாநிலத்தோட பேசியிருக்காரு. துறை சார்ந்த அமைச்சர்ன்றதால என்னையும் முடிஞ்ச அளவு பக்தர்களுக்கு விரைவு தரிசனமும் அதிக நேரம் காத்திருப்பு இல்லாம தேவையான உணவு மற்றும் உறைவிடம் மற்றும் மருத்துவ வசதி போன்றவைகள் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதே முடிஞ்ச அளவு கேரள அரசாங்கம் செய்யுது. அடுத்த ஆண்டு திட்டமிட்டு இது போன்ற அதிக பக்தர்கள் வருகின்ற போது அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கேரள அரசு நிச்சயம் செய்யும் என்று நம்புறேன். இப்போ இந்த வருஷம் சரியான முறையில திட்டமிடல அப்படின்னு அடுத்த வருடம் இன்னும் கூடுதலாக செய்வோம் என்பதற்காக இந்த வருடம் திட்டமிடல் என்று சொல்ல முடியாது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை அண்ணா என்று சொல்லுகிறோம். அதனால் அதன் பின்பு வந்த தலைவர்கள் எல்லாம் வேறு வகையாக கருத முடியாது நாம். ஆகவே இந்த ஆண்டு இந்த கூட்டத்திற்கு ஏற்றாற்போல் வசதிகளை செய்திருக்கின்றார்கள். அடுத்த ஆண்டு இது போன்ற கூட்டம் வரும் என்று கணக்கிட்டு அதற்கு தேவையான கூடுதல் வசதிகளை செய்வதற்கு கால அவகாசம் 10 மாத காலம் இருப்பதால் செய்வார்கள் என்று நம்புகிறோம்.